அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமாக கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு குருமா பார்க்க போகிறோம். வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட கூடுதலாக வேணும்னா இது குவான்டிட்டி கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, சமையல் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 3 விசில் வேக வச்சுக்கிடுவோம். இன்னும் நான் இதில் இந்த காய் தான் நம்மகிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட இது காலிஃப்ளவரு, மற்றபடி குடமிளகா, பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தால் இதில் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக இருக்கும் நமக்கு. நான் இது குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி, இதில் அரை கரண்டி ஊற்றிருக்கேன். இது 2 டீஸ்பூன் கரெக்டாக வரும். உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக தேங்காய் இதில் ஊற்றிருக்கேன். இன்னும் தாளிக்கிறதுக்கும் நம்ம அந்த எண்ணெயை தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லாம் போட்டாச்சு. கொஞ்ச நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம விசில் போட்டு விட்டுருவோம். 3 விசில் விட்டதோட நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். வரமல்லி 4 டீஸ்பூன், பொரிகடலை ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். ஒரு தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு காய் வெந்துடும். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம் காய் எப்படி வெந்திருக்குன்ட்டு. காய் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதில் மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி கொண்டு வந்ததை இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவு குருமா ஸ்டேஜுக்கு வரணும். நல்லா கட்டியாக இருக்கணும். அதனால் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அந்த ஜாரை மட்டும் நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு டம்ளரும் தண்ணி ஊற்றணும். ஆனால் காயில் நிறைய ஓரளவு தண்ணி நிற்கிது. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடுவோம். இதை கொதித்து லாஸ்ட்டில் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். இது சின்ன அடுப்பில் இருக்கட்டும். இது நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்குவோம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த 4 பொருள் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு இவ்வளோதான் சேர்த்துருக்கோம். அந்த சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சோம். அந்த வெங்காயத்தை தான் நம்ம இதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஒரு 2 கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூடு நல்லா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ஊற்றிடலாம். தாளிப்புக்கு இவ்வளோதான். நம்ம தாளிப்பங்களை இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ஊற்றி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் லாஸ்ட்டில் நம்மளுக்கு கலர் நல்லா வெள்ளையாக வரணும்னா என்ன செய்யணும், நான் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை நம்ம நான் வச்சுருக்க கரண்டிக்கு ஃபுல்லாக ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த கலரு நல்லா கிடைக்கும். வெள்ளை குருமா அதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை ஊற்றியும் ஒரு 5 நிமிஷம் 2 செகண்ட் கொதிச்சாலே போதும். இப்போ தாளிப்பு அதில் ஊற்றிடலாம். கொதிச்சிருச்சு. தாளிப்பையும் அதில் ஊற்றி ஒரு 2 செகண்ட் கொதிச்சா வேலை முடிஞ்சு. நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு குருமா நல்லா மணமாக சுவையான வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 செகண்ட் போட்டோன்னா நல்லா உங்களுக்கு கட்டித்தன்மை வந்துடும். நல்லா கட்டி ஆயிடுச்சுன்னா இதை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இது பிடிச்சிருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.